இல்லை இதெல்லாம் என்னத்து காட்டுதுன்னா ஒழுக்கம்தான். அதாவது ஒரு இறைவனை வணங்குவது என்பது ஒழுக்கத்திற்காகத்தான். இந்த ஒழுக்கம் இருக்கணும், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணணும். தமிழ்ங்கிறது நம்மளுடைய தாய்மொழி. மொத்தமாக இந்து சமுதாய மக்கள் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறைக்கே எதிரானவர்களால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் செயல்பட்டு வந்தார்கள். இன்றைக்கு சிஎம்முடைய ஒப்புதல் சொல்றாங்க இது ஓட்டுக்காக நடத்தப்படக்கூடிய நாடகம். ஓட்டுக்கு இங்க பாருங்க, யாரு எப்படி நினைச்சாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. இந்துக்கள் என்றாலே திருடன் அப்படிங்கிற டெப்டைசன் செய்தவர். மரியாதைக்குரிய இப்போ உள்ள முதலமைச்சர் அவர்கள் இந்துக்கள் என்றாலே நாங்க எங்களுக்கு எதிரானவர்கள் மாதிரி ஒரு பிம்பம் இந்த 3 ஆண்டு ஆட்சியில நாங்க சூரியன், சந்திரன், இயற்கை 5 புலன்களில் 5 இதையும் நாங்க கடவுளா மதிக்கிறோம். சரியா? அதுதான் இயற்கை, அதுதான் கடவுள். இப்படி இந்த வழிபாட்டு முறையை இந்து என்ற சொல்லோடு இணைத்து மிகப்பெரிய அநீதியை திராவிட முன்னேற்ற கழகம் இந்து மக்களை, தமிழர்களையும் இந்துக்களாக இணைத்து மிகப்பெரிய அநீதியை எங்களுடைய வழிபாட்டு முறைகளை கொச்சைப்படுத்தியது. 365 நாளும் இந்து மதத்துக்கு எதிராக செயல்பட்டு கழகம் இப்போ முருகனுக்கான ஒரு மாநாட்டை நடத்துறோம். நாங்க இந்து மதத்துக்கு தான் எதிரியே தவிர இந்துக்கு எதிரி இல்லை. இந்துன்னா யாரு? கடவுளை வழிபடக்கூடியவர். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவை சார்ந்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா அவர்களும், மேலும் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய செந்தில்வேல் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். 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 முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் முருகப்பெருமாள் அவர்களுக்கான ஒரு மாநாடு நடத்தப்படுது. இது ஒரு சற்று வித்தியாசமாக எல்லாருக்கும் ஒரு வியப்பை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இதுல பாக்குறதுக்கு என்ன இருக்கு? ஏற்கனவே எங்களுடைய இது அரசு விழா தான், எங்களுடைய கட்சி விழா இல்ல, இது அரசு விழா. ஏற்கனவே அந்த அரசு விழாவில் அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு, அறநிலைத்துறை அமைச்சர் இருக்காரு. அவர் கொஞ்சம் தெய்வ பக்தி, கொஞ்சம் இல்ல நிறையவே தெய்வ பக்தி உடையவர். அதனால எங்களுக்கு இந்த முறை கிடைச்சதுல தெய்வ பக்தி நிறைந்த ஒரு அமைச்சர் கிடைச்சதுனால நிறைய கோவில்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நடத்தினார். அவர் ஆட்சிக்கு நம்மளுடைய குடமுழுக்கு கிட்டத்தட்ட 10,000 கோயில்களுக்கு மேல முடிஞ்சிருச்சு. இப்போ அடிச்சு ஒண்ணு பண்ண போறாங்க, போட்டு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதனுடைய நீட்சியா தான் இப்போ முருகனுக்கு விழா எடுக்கணுங்கிறது, அரசு விழா எடுக்கணுங்கிறதுல ஒரு முனைப்பு காட்டிட்டு இருந்தாங்க. அப்ப இது உலகத்து இது முத்தமிழ் காவலர், தமிழ் கொடி அப்படிங்கிறது தான் முருகனுக்கு. முருகனே முருகன் என்று சொன்னாலே முருகு என்று பெயர், முருகு என்றாலே தமிழ் என்று பெயரும்பாங்க. அது மாதிரி தமிழ் கடவுள் அவர். ஸோ தமிழ் கடவுள் முதல் கடவுள் தமிழ் கடவுள் அப்படிங்கிற பெயர் கொண்டவர். அவருக்காக, தமிழுக்காக இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த பழனியில அவருடைய 6 படை வீடுல ஒரு படை வீடு பழனி. அந்த பழனி வீட்டுல இன்னைக்கு மாநாடு நடக்குது. நானும் இந்த மாநாட்டை காலையில முதல்வர் தொடங்கி வச்சாரு. அதுக்கப்புறம் பல்வேறு நிகழ்ச்சிகள் யாழ்ப்பாணத்திலிருந்து, மலேசியால இருந்து எல்லாம் பேசினாங்க. ஆதீனங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆதீனங்களும் கலந்துக்கிட்டாங்க. அவங்களும் உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பட்டிமன்றம் மாதிரி, பட் ஆனா பட்டிமன்றம் இல்லை, இன்றைக்கு நடந்தது. ஆமா, அதுல சிவம், அப்புறம் இந்த பொண்ணு ஒண்ணு பேசுவாங்க பட்டிமன்ற ஸ்பெஷல், அந்த அம்மா வந்தாங்க. இன்னும் 2 பேரும் பேசினாங்க. அதுக்கப்புறமும் நிறைய நபர்கள்லாம் பேசி அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் விட்டாங்க. இல்ல இதெல்லாம் என்னத்து காட்டுதுன்னா ஒழுக்கம்தான். அதாவது ஒரு இறைவனை வணங்குவது என்பது ஒழுக்கத்திற்காகத்தான். இந்த ஒழுக்கம் இருக்கணும், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணணும். தமிழ்ங்கிறது நம்மளுடைய தாய்மொழி. இந்த தமிழை பரப்பணும். அது இன்றைக்கு இல்ல, பள்ளி திருமண நாடகங்கள்லாம் நாங்கள்லாம் சிறாரா இருக்க காலத்திலேயே எங்க கிராமங்கள்ல எல்லாம் பள்ளி திருமண நாடகங்கள் போடுவாங்க. விடிஞ்சிரும். விடிஞ்ச பின்னாடியும் தான் முருகனுக்கும் வள்ளிக்குமே கல்யாணம் நடக்கும். ஸோ அப்போ எப்படி இருக்கும்னு பாருங்க. நைட்டு 10 மணி 11 மணிக்கு ஆரம்பிச்சா
காலையில விடிஞ்ச பின்னாடி தான் இது இப்ப இந்த போகும். விவகாரம் ஒட்டி மேடம் தமிழிசை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இது வந்து திமுக வந்து ஓட்டுக்காக வந்து இந்த அரசியலை வந்து முன்னெடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. அப்படிதானா? வச்சுக்கோங்க. ஓட்டுக்காக தான் பண்றீங்களா? நாங்க ஏன்னா வருஷம் 365 நாளும் இந்து மதத்துக்கு எதிராக செயல்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் நல்லா நீங்க இப்போ வந்து முருகனுக்கான ஒரு மாநாட்டை வந்து நடத்துறோம். நீங்க நாங்க வந்து இந்து மதத்துக்கு தான் எதிரியே தவிர இந்துக்கு எதிரி இல்லை. இந்துன்னா யார்? கடவுளை வழிபடக்கூடியவர்கள். கடவுளை வழிபடக்கூடியவர்களுக்கு நாங்கள் எதிரி அல்ல. சரியா? எங்க கடவுளுக்கு வழிபடக்கூடிய எங்க கட்சியிலேயே ஒரு அமைச்சருக்கு வச்சிருக்கோம். அந்த அமைச்சர் இருக்காரு அப்படின்னு சொன்னா எங்க முதலமைச்சர் வீட்டு பெண்கள் எல்லாம் வந்து கோயிலுக்கு போறாங்க, அங்க கடவுளை வணங்குறாங்க அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாம் கடவுளுக்கோ இதுக்கோ தர்மத்துக்கோ எதிரானவர்கள் இல்ல. நாங்க வந்து போலியான இந்து மதம் சொல்லிக்கிட்டு ஒரு போலி இதை வந்து உண்டாக்கக்கூடிய இந்த RSS சங்கு பரிவார் இது போன்ற அமைப்புகளுக்கு தான் எதிரியே தவிர, ரெண்டாவது பூணுல போட்டுக்கிட்டு இந்த நாட்டை கெடுத்து குட்டிய சவராக்குன்னா அந்த இனத்துக்கு தான் நாங்க வந்து எதிரியே தவிர, மற்றபடி இறைவனை வணங்கக்கூடிய மக்களை வந்து நாங்கள் வந்து நம்புறோம். அவங்களுக்கு எப்படி இறைவனால் ஒழுக்கம், அப்படி அந்த ஒழுக்கத்தை கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இல்ல இப்போ அழகான ஒரு டெஃபினிஷன் எல்லாம் கொடுக்குறீங்க. நாங்கள் அந்த மதத்து இந்த சித்தாந்தத்திற்கு தான் நாங்கள் எதிரானவர்கள், அந்த மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பாளராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. பூணூல் போட்டிருக்கக்கூடிய பிராமண சமூகத்தை அப்படியே ஒரு டக்குன்னு அடிச்சிட்டீங்க. இவெல்லாம் விவரிச்சிங்க. ஆனால் இந்து பண்டிகைகளுக்கெல்லாம் வந்து நம்ம வாழ்த்துக்கள்லாம் சொல்றது இல்லையே. திராவிட முன்னேற்ற கழக சார்பாக முதல்வராக இருந்தா கூட, அரசுக்கு வந்தா கூட நம்ம திமுக சார்பில் சொல்றது இல்லையே. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அரசு விடுமுறை கொடுக்குது, அரசு வாழ்த்து கொடுக்குது. புரிஞ்சுக்கோங்க, அரசு வாழ்த்து கொடுக்குது, அரசு விடுமுறை கொடுக்குது. ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில வாழ்த்து சொல்றது இல்ல. புரிஞ்சுக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அதுல விருப்பம் இல்லை. 8 கோடி மக்களுக்கு அவர் வந்து முதல்வர். அவர் 8 கோடி மக்களுக்கு, அதனாலதான் அவர் இந்த விழாக்களை எல்லாம் நடத்துறாங்க. இன்றைக்கு CM உடைய ஒப்புதல் சொல்றாங்க இது ஓட்டுக்காக நடத்தப்படக்கூடிய நாடகம். ஓட்டுக்கு இங்க பாருங்க, யாரு எப்படி நினைச்சாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாங்க மக்களின் சேவையை மகேசன் சேவைன்னு எங்க பேரறிஞர் அண்ணா சொன்னதை நாங்க கடைபிடிக்கிறோம். நாங்க மக்களுடைய சேவை, பெருவாரியான மக்கள் வந்து இறைவனை வழிபடக்கூடியவங்க தான் நிறைய இருக்காங்க. அதுலயும் நீங்க தென் மாவட்டங்கள்ல எடுத்தீங்கன்னா முருகனுடைய பக்தர்கள் அதிகம். நீங்க தைப்பூசத்துக்கு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு எல்லை போட்டா கூட கீழே விழாது, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். அது திருச்செந்தூர்லயும் இருக்கும். பழனி தான் பாத யாத்திரை போனாங்க, அதுக்கப்புறம் இப்ப திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போக ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நேரத்துல நான் சொல்றதெல்லாம் ஒரு 60 ஆண்டு காலமா இது நடக்குது. அதுலயும் இவங்க ஊர் பக்கத்துல இருந்து வரக்கூடிய நகரத்தா இருக்காங்களே, காரைக்குடி பெரியார் மண் அப்படின்னு சொல்றது ஒரு பிம்பமா ஆயிடுச்சா நீங்க சொல்றது? பெரியார் கூட அவர் வந்து இதெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. அதாவது என்னன்னா, பெரியார் வந்து சிலையெல்லாம் போட்டு உடைச்சாரு. சிலையெல்லாம் எப்ப உடைச்சோம், எதுக்காக உடைச்சோம்? பார்ப்பனியத்துக்காக உடைச்சோமே தவிர மற்றபடி அந்த கடவுள் மீது வெறுப்பு இல்ல. இல்லாத ஒண்ணை எதுக்குடா நீங்க வந்து பூஸ்ட் பண்றீங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. அவரவர் உரிமை இல்லையா அது? இங்க அவருடைய வழிபாடு, அதைத்தான் அது அவர் வழிபாடு. அது நம்ம அதுக்குதான் நாங்க வந்து ரிவைஸ்ட் ஆயிட்டோம். அவர் பெரியார்கிட்ட இருந்து நாங்க என்னைக்கு பிரிஞ்சு வந்தோமோ அன்னைக்கே நாங்க ரிவைஸ்ட் மைண்டோட வந்துட்டோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று எங்களுடைய பேரறிஞர் அண்ணா சொன்னாரு. சரியா? ஆகவே அதே மாதிரி நாங்க ஒருவனே தேவன் வணங்குறோம். நாங்க சூரியன், சந்திரன், இயற்கை 5 புலன்களையும் 5 இதையும் நாங்க கடவுளா மதிக்கிறோம். சரியா? அதுதான் இயற்கை, அதுதான் கடவுள். புரியுதா? சரி திரு செந்தில் சார், திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களோட ஆட்சி காலத்துல இது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு முருகப்பெருமானுக்கு ஒரு மாநாடை வந்து நடத்துறாங்க. இது அதிமுக சார்பில் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாநாடு? அதாவது தமிழ் கடவுள் குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் முருகன், இவர் வந்து தமிழ்நாட்டுடைய கடவுள் மட்டும் சுருக்கிற முடியாது. உலக லெவலில் வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இலங்கையில் முருகன் கோயில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, மலேசியா, மொரீசியஸ், இப்படி பல நாடுகளில் எண்ணற்ற நாடுகளில் முருகனுடைய கோயில் இருக்குது. நம்முடைய விநாயகருடைய தம்பி தான் முருகனுங்கிறது வரலாறு சொல்லுது. அதனால இவர் தமிழ்நாட்டில் மட்டுமே கொண்டாடக்கூடிய கடவுள் கிடையாது. இந்தியா முழுமைக்கும் உலகம் முழுமைக்கும் இன்றைக்கு தென் தமிழகத்தில் தென் மாநிலங்களில் எப்படி முருகன் புகழ் பெற்றிருக்காரு, அதே மாதிரி வட மாநிலத்திலையும் முருகன் விநாயகருடைய தம்பி என்கும்போது புராணம் சொல்லுது. வட மாநிலங்களையும் முருகனை கும்பிட வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே முருகன், அந்த தமிழ் கடவுள் குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவனுக்கு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி தன்னுடைய
ஆதரவு கரத்தை மிகப்பெரிய என்னுடைய ஆதரவு கரத்தை தெரியப்படுத்திருக்கிறது. இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு மாதிரியான பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது தமிழர்களுக்கு எதிரான, தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரான இந்து மதத்தை திணித்து, இந்து மதத்தை தமிழர்களோடு திணித்து மொத்தமாக இந்து சமுதாய மக்கள் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறைக்கே எதிரானவர்களால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் செயல்பட்டு வந்தார்கள். அதை நான் எப்படி சொல்றேன்னா, மறைந்த மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் இந்து என்றால் திருடன் என்று டெபினேஷன் செய்தவர். இந்துக்கள் என்றாலே திருடன் அப்படிங்கிற வந்து டெபினேஷன் செய்தவர். மரியாதைக்குரிய இப்போ உள்ள முதலமைச்சர் அவர்கள் இந்துக்கள் என்றாலே நாங்க வந்து எங்களுக்கு எதிரானவர்கள் மாதிரி ஒரு பிம்பம் இந்த 3 ஆண்டு ஆட்சியில வந்து ஐயா சொன்னாங்க. நாங்க வந்து எங்களுக்கு இந்துத்துவா தான் எதிரி, இந்து மக்கள் எதிரி கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த இந்து மதம்ங்கிறதே ஒரு 1000 ஆண்டுகளுக்கு உள்ளதான் இந்த இந்துங்கிற கான்செப்டே உள்ள வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வேதிக் மதம் தான். நாம அந்த கட்டமைப்புக்குள்ளே உள்ள போக வேணாம். இவங்களெல்லாம் மீறி 8000 வருஷம் 10,000 வருஷம் வரலாறு உள்ள வழிபாட்டு முறை கொண்டவர்கள் தமிழர்கள். அதற்கு காரணம் குறிஞ்சி நிலத்துடைய தலைவன் முருகன், முல்லை நிலத்துடைய தலைவன் மாயோன், இப்படி சேயோன், இப்படி வந்து ஒவ்வொரு நிலத்துக்கு ஒரு கடவுள் இருக்காங்க. மருத நிலத்துக்கு இந்திரன் இருக்காங்க. இப்படி தமிழர் பாரம்பரியத்திலே வழிபாட்டு முறைகளுக்கு 10,000 ஆண்டுகள் வரலாறு இருக்கிறது. இப்படி இந்த வழிபாட்டு முறையை இந்து என்ற சொல்லோடு இணைத்து மிகப்பெரிய அநீதியை திராவிட முன்னேற்ற கழகம் இந்து மக்களை, தமிழர்களையும் இந்துக்களாக இணைத்து மிகப்பெரிய அநீதியை, எங்களுடைய வழிபாட்டு முறைகளை கொச்சைப்படுத்தியது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, எங்களுடைய விநாயகர் சதுர்த்தியா இருந்தாலும் சரி, கிருஷ்ண ஜெயந்தியா இருந்தாலும் சரி, முருகனுடைய தைப்பூசமாக இருந்தாலும் சரி, எந்த விடுமுறைக்கும் முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார். அந்த விழாக்களுக்கு, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார். இப்ப ஏதோ திடீர்னு ஞானோதயம் வந்து எங்களுடைய எங்களுடைய முருகப்பெருமானுக்கு மாநாடு நடத்துகிறார். அந்த மாநாட்டை உண்மையிலே நாங்கள் மனப்பூர்வமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். முதலில் தைப்பூசத்திற்கு விடுமுறை அளித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கிருஷ்ண ஜெயந்திக்கு அரசு விடுமுறை அளித்து அனைத்து இந்திய அண்ணா, இப்படி வந்து எண்ணற்ற அந்த தமிழர் வழிபாட்டு விழாக்களுக்கெல்லாம் விடுமுறை அளித்து அனைத்து இந்திய அண்ணா எப்பவுமே இந்த தமிழருடைய பாரம்பரியத்தையும் அந்த இந்து சமூக மக்களுடைய பாரம்பரியத்தையும் பாதுகாப்பதிலே நாங்கள் எப்பவுமே உறுதியாக இருப்போம். திடீரென்று இன்றைக்கு ஏற்பட்ட அரசியல் சூழல், இதுவரைக்கும் இன்றைக்கு ஏற்பட்ட அரசியல் மாற்றம் இன்னைக்கு கடந்த நாணய வெளியிட்டாலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பிஜேபிக்கும் ஒரு பலமான கள்ள கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய ஆட்சியை தக்குவதற்காக இன்றைக்கு முருகன் மாநாட்டை நடத்தி மத்திய அரசை திருப்திப்படுத்துவதற்காக அந்த மாநாட்டை நடத்தி, இந்த முருகன் மாநாட்டு மத்திய அரசை திருப்திப்படுத்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 3 ஆண்டுகள்ல 10,000க்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுத்திருக்காரு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். குடமுழுக்கு வந்து செஞ்சிருக்கோன்றாங்களா? இதெல்லாம் பிஜேபிக்கு வந்து ஜில் பண்ணவா? மரியாதைக்குரிய அமைச்சர் சேகர் அவர்களை, அவருடைய அரசியல் வாழ்க்கை தொடங்கியவர் இடம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுக்கு தனிப்பட்ட விருப்பு மரியாதை சேகர் பாபு கிடையாது. அவர் தொடங்கி அரசியல் வாழ்க்கை தொடங்கியது. அவர் வந்து நாங்களை வளர்த்தவர்கள், வார்த்தவர்கள் எங்களுடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அவர் ஆரம்ப காலத்திலிருந்தே அவர் சாதாரண வட்டச்சலகம் வந்து மிக பக்திமான் கொண்டவர், எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அவர் எப்படி வந்தாரோ, அவரை யாரு வளர்த்தாங்களோ, அவரை எடுத்தாங்களோ அந்த கொள்கையில அவர் போவாரு. அதையும் மீறி இந்த இயக்கத்துக்கு துரோகம் செஞ்சு போனா கூட விசுவாசமா வந்து இந்த இந்து கோயில்களுக்கும் இந்த தமிழருடைய பாரம்பரியத்துக்கும் வழிபாட்டு முறைக்கும் ஒரு விசுவாசமாக அவர் கொடுத்த பொறுப்புக்கு அவர் விசுவாசமா இருக்காரு. நான் சொல்றது சேகர் மாவில எந்த குற்றச்சாட்டு வைக்கல. திடீர்னு இன்னைக்கு ஞானோதயம் வந்து முருகனுக்கு மாநாடு நடத்துறாங்கன்னா அது பிஜேபி மேல உள்ள மத்திய அரசு மேல உள்ள பயந்தா? இன்றைக்கு மத்திய அரசோடு இணக்கமாக செல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழக விடிய அரசு தயாராகிவிட்டது. மத்திய அரசு மீது பயம் இருக்கிறது. இவங்களுக்கு மீது நிறைய ஊழல் வழக்கு இருக்கு. இதையெல்லாம் பாதுகாத்துக் கொள்ள எதிர்காலத்திலே வாக்கு வங்கி அரசியலுக்காகவும் மத்திய அரசோடு இணக்கமாக செல்வதற்கும் மத்திய அரசோடு ஒரு கூட்டணி ஒப்பந்தம் அது அவங்களுக்குள்ள ஏற்பட்டுருச்சு. அதனால் இன்றைக்கு தமிழ் கடவுள் முருகனுக்கு மாநாடு நடத்துகிறார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்த மாநாடு நடத்தும் விதம் தான் நாங்கள் எதிர்க்கிறோம். 3 வருஷமா இந்துக்களை திருடன்னு சொல்லிட்டு எங்க விழாக்களுக்கு எல்லாம் நீங்க வாழ்த்து சொல்லாம இன்னைக்கு திடீர்னு வந்து கலைஞர் அது எந்த சமயத்துல அதை பயன்படுத்தினார், அதெல்லாம் வந்து விவாதத்திற்கு உட்பட்டது. நீங்க வைக்கக்கூடிய வாதங்கள்லாம்
பல விவகாரங்கள் வந்து நீங்க குறிப்பிட்டீங்க, அதுக்கெல்லாம் விளக்கம் கேட்போம். அதற்கு முன்னதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே பல முறை டிபேட்ல அவர் வந்து பேட்டியில உங்க மாதிரி நெறியாளர்கள் கேட்கும் போது நான் சாமி விட மாட்டேன், எங்க வீட்டுல வந்து நாங்க வந்து எனக்கு நானும் சரி என் பையனும் சரி நாங்கள் பெரியாருடைய கொள்கை நாங்க திராவிட சித்தாந்தம் உள்ளவங்க, அதனால நான் வந்து சாமி கும்பிட மாட்டேன். ஆனா அவங்க மனைவி வந்து வீட்டுல வச்சு அவங்க பேட்டியில சொல்றாங்க நாங்க பெருமாள் கோயில் போயிட்டு வருவேன், அவருக்கு பிரசாதத்தை சாப்பிடுவார். இப்படி ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஏன் இப்ப நாங்க அதிமுக நாங்களும் திராவிட சித்தாந்தம், நாங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க சாமி கும்பிடாம இருக்கோம், கோயிலுக்கு போகாம இருக்கோம். எம்ஜிஆர் கோயிலுக்கு போவாரு, அம்மா வந்து பூஜை பண்ணுவாங்க, எங்களுடைய எடப்பாடியார் வந்து கோயிலுக்கு போவாரு. இன்னைக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 72ல இருந்து கட்சி ஆரம்பித்த காலத்துல நாங்க வந்து அனைத்து மதத்தையும் சமமாத்த மதிக்கிறோம். அது இந்துக்களா இருக்கட்டும், இஸ்லாமா இருக்கட்டும், கிறிஸ்தவமா இருக்கட்டும், அவங்கவுங்க மார்க்கம். நீங்க உங்களுடைய வழிபாட்டு முறைகளை நீங்க செய்யுங்க, நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள். ஆனா இவர்கள் தொடர்ந்து ஒரு பெரும்பான்மை சமுதாயமான ஒரு மதத்தை இழிவுபடுத்துற வேலைகளே ஆண்டாண்டு காலமா செய்து வந்தார்கள். இன்றைக்கு அவர்களுடைய நிர்பந்தம், இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடி அவங்களுக்கு வந்து கத்தி தொங்கிட்டு இருக்கு மத்திய அரசு. அதனால அந்த அரசோடு இணக்கமா சொல்கிற காரணத்தால் இன்றைக்கு முருகன் மாநாடு நடத்தினார்கள். இருந்தாலும் கூட அனைத்து அந்த முருகன் மாநாட்டை நாங்கள் வரவேற்கிறோம். இல்ல வேற இப்ப இந்துக்களுக்கு எதிரானவர்கள், இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் தொடர்ச்சியா பல அந்த குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருந்தீங்க. இப்ப 69% இடஒதுக்கீடு இருக்கு, அதுல வந்து முழுக்க அனுபவிக்கக்கூடியது இந்து சகோதரர்கள் தான், 3.5 தான் இஸ்லாமியர்கள். இந்து மதமே 1000 வருஷத்துக்குள்ளதான் உள்ளது. வரலாறுகளை படிக்கும் போது 10,000 வருஷம் உள்ள 10,000 வருஷம் 20,000 வருஷம் வரலாறு கொண்ட தமிழர் வழிபாட்டு முறையே இவர் வந்து அவமதிக்கிறாரு. எங்களுடைய விழாக்களுக்கு வாழ்த்து சொல்றேன். இல்லதான் சார், அடுத்தா வர்றேன். இப்ப நீங்க ஒரு விஷயத்த துவக்கத்துல ஒரு குறிப்பிட்டு இருந்தீங்க, ஒரு விஷயத்த இப்போ தமிழர் சமயத்தை வந்து இந்துக்கள் அப்படின்னு சொல்லி திமுக மடைமாற்றுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க வந்து முன் வச்சிருந்தீங்க. நமது அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? இஸ்லாமியர்கள் யாரெல்லாம் இஸ்லாமியர்களாக இல்லையோ, கிறிஸ்தவர்களாக இல்லையோ, பார்சியாக இல்லையோ, இவர்களாம் இல்லையோ, அவர்கள் எல்லாம் இந்துக்கள் என்று தானே அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது. அரசியல் அமைப்பு சட்டத்தின் படிதானே திராவிட முன்னேற்ற அரசியல் அமைப்பு சட்டம் நம்ம 1950 நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் அதை வந்து கான்ஸ்டியூட் பண்றான். நான் சொல்றது 20,000 வளர்ச்சி. நான் நிலமே இங்கதான் தோணுன்னு சொல்றேன். முல்லைக்குடி, மருதக்குடி, குறிஞ்சி எல்லாமே இங்கதான் தோணு, உலகமே இங்கதான் தோணுச்சு. தமிழருடைய வரலாற்றை அழிக்கிறதுக்கு, தமிழுடைய பண்பாட்டை பாரம்பரியத்தை அழிக்கிறதுக்கு இந்துங்கிற சொல்ல வச்சு பயன்படுத்தி எங்களை வந்து நீ அந்நியனாக்குற. ஏன்னா நான் வந்து என்னுடைய வழிபாட்டு முறை, நாங்க இந்துங்கிற வார்த்தையை விட தமிழருடைய வழிபாட்டு வலிமையானது. இது உலக கடவுள் முருகன், உலகம் ஃபுல்லா பரவி கடவுளை நீ வந்து உலகம் முழுவதும் இன்னைக்கு வந்து வட இந்தியாவில வந்து கொண்டாடப்படல முருகனை, நாம இங்க கொண்டாடுறோம். அந்த முருகனுக்கு விழா எடுக்கிறத ரொம்ப திமுக ரொம்ப தாமதமா பண்றது. உள்ளடக்கியது தான் சார் இந்து மதம்னு சொல்லி நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் சொல்றது. இது 60 வருஷம் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? இல்ல என்ன திராவிட, நாங்க திராவிட முன்னே இப்பதான் அவங்க இந்துங்கிற கான்செப்டே கையில எடுத்திருக்காங்க. இந்துக்களுக்கு வந்து பெரிய அநீதி அழைச்சிருக்காங்க, கொஞ்ச நஞ்ச அநீதி கிடையாது. நீங்க இந்த 69% இடஒதுக்கீடு சொல்றீங்களே, அந்த இடஒதுக்கீதை பாதுகாத்ததே புரட்சி அம்மா அவர்கள் தான். 50% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அது 69% இடஒதுக்கீடு அது சட்டமன்றத்துல வந்து தீர்மானம் கொண்டு வந்து அது வந்து 9வது அட்டவணையில அரசியல் அமைப்புல பாதுகாப்பு ஏற்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் இந்த 69% இடஒதுக்கீடை பாதுகாத்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். ஆனால் இவர்கள் வந்து இவர்கள் வந்து சமூக நீதிக்கு சொந்தக்காரர்கள், சமத்துவத்துக்கு தொடர்ந்து பொய் பிரச்சாரம் பண்றாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், சமூகம்னா என்ன, சமத்துவம்னா என்ன, அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கணும். எங்க கிடைக்குது? இவர் வந்து முதலமைச்சர், இவர் புள்ள அமைச்சரு, இவருடைய பேரன் அண்ணா அறிவாலயத்தை வந்து வெரிஃபை பண்ணிருக்காரு. அடுத்த இளைஞர் செயலர் முயற்சி. ஒரு குடும்பம் தானா, ஏவா வார்டு கொடுங்க துணை முதலமைச்சரே. கலைஞர் தான் கொண்டு வந்தாரு, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்தது கலைஞர் தான். அர்ச்சகர்னால அவருடைய வாழ்க்கை வந்து மேன்மையாயிருமா? அனைத்து சாதியரும் வந்து இருங்க, அனைத்து சாதியரும் அர்ச்சகராகிவிட்டால் இருங்க, அவனை அர்ச்சகர் ஆகணும்னு சொல்லி முற்போக்கு சிந்தனையா கலைஞர் அப்பவே சட்டத்தை கொண்டு வந்தாரு முன்மாதிரியாக. அவருக்கு வந்து பாலிடிக்ஸ் பண்ணணும், அவருக்கு வந்து பாலிடிக்ஸ் பண்ணணும். அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகர் ஆகிவிட்டால் அவனுடைய வாழ்க்கை மேன்மை அடைஞ்சிருமா? அர்ச்சகர் போஸ்ட் வந்து எவ்வளவு வேலைப்பான போஸ்ட், அது எவ்வளவு கஷ்டமான வேலை. உங்களால முடியுமா? நம்மளால முடியுமா? போய் வந்து சட்டையை கழட்டிட்டு வந்து உள்ள சேவை பண்ணலாம். அப்படி கிடையாதுங்க. இவர் வந்துங்க, இவர் எல்லாரையும் அந்த வேலையை செய்ய சொல்லி நிர்பந்திக்கிறாரு. எல்லாரையும் அந்த வேலையை செய்ய சொல்லி நிர்பந்திக்கிறாரு. நாங்க போய் கேட்டோமா?
நாங்க போய் கேட்டோமா நீ அனைத்து சாதியினர் சேர்ந்தீங்க, அனைத்து சாதியினர் சேர்ந்து எங்களுக்கு அர்ச்சகர் போஸ்ட் வேணும் இவர் உருவாக்குறாருங்க, இவரா உருவாக்குறாரு. எந்த ஜாதியாவது போய் கோரிக்கை வச்சாங்களா? தவறான அது வந்து அனைத்து நீ வந்து கவர்மெண்ட்ல எனக்கு வேலை கொடு, பிரைவேட் எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணு, எல்லாம் பிரைவேடைசேஷன் போயிட்டு இருக்கு, அதை சரி பண்ணுங்க. அனைத்து அர்ச்சகர் ஆயிட்டா எங்களுடைய பிரச்சனை தீர்ந்துருமா? எந்த ஜாதியாவது கோரிக்கை வச்சாங்களா? இன்னைக்கு எத்தனை துறைகள் பொதுத்துறை நிறுவனங்கள் மூடப்பட்டு தமிழ்நாட்டுல எத்தனை துறைகள் நலிவடைஞ்சு எல்லாம் பிரைவேடைசமா போயிட்டு இருக்கு. அதை நீங்க சரி பண்ணி இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கொடுங்கன்னா நாங்க அனைத்து பேரையும் அனைத்து ஜாதியும் அர்ச்சகராக்கலாம். தொடர்ந்து நான் சொல்றது அரசியல் கடந்து அரசியல் கடந்து தான் இந்த பேச வந்திருக்கேன். எப்படின்னா நீ சமத்துவம் சொல்ற, சமூக நீதினு சொல்ற, எங்க சமூக நீதி? உன் வீட்டிலே வந்து எம்பி, உன் வீட்டிலே எம்எல்ஏ, உன் வீட்டிலே அமைச்சர், நீங்களே முதலமைச்சர், எல்லா பதையும் நீங்க எடுத்துக்கிட்டு உங்க கூட உள்ள ஏவா வேலையும் நீங்க நேரையும் நீங்க வந்து உங்க வீட்டு வேலைக்காரனா வச்சிருந்தா என்னங்க? ராஜா நான் ஆன்மீக தூரம் ஒப்பிட்டு நம்ம இந்த விவாதம் கொண்டு போறோம். நீங்க அரசியலுக்கு போறீங்க, இந்த முதலமைச்சர் குடும்பம் தான் ஆளுது இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி நீங்க அரசியலுக்கு போறீங்க. நான் வச்ச பாயிண்டே வேற. இதை நீங்க சாதனையாவே சொன்னா இப்படி அனைத்து ஜாதி, நான் எந்த ஜாதி போய் கோரிக்கை வச்சான் ஏன்னா எங்களுக்கு அர்ச்சகர் போஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்க சாதனையாவே சொல்லக்கூடாது. அது ஒரு பார்ட். நீங்க வந்து கலைஞர் செஞ்சாரு, இப்ப இந்த சமகாலத்துல எங்கேயாவது இருக்கா சொல்லுங்க? ஒரு சில கிராமங்கள்ல இருக்குங்க, ஒரு சில கிராமங்கள்ல இருக்கு, நம்ம அதை ஒத்துக்குருவோம். பட் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு இன்னைக்கு எங்கேயாவது இருக்கா? ஏதாவது நீங்க சுட்டி காட்டுங்க. பல சம்பவங்கள் நடந்துச்சு. சமீபத்துல கூட பல சம்பவங்கள் நடந்துச்சு. ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களை வந்து உள்ள நுழைய விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கிராமங்கள் தகராறு இருக்கும். நாட் ஓன்லி ஒரு சமூகம், எல்லா சமூகங்களுக்குமே ஒரு தகராறு இருக்கும். இந்த கோயிலை வழிபடுறதுல அந்த வழிபாட்டு முறையில கோயில நுழையக்கூடாது, எங்கேயும் பிரச்சனை கூடாது. வழிபடுறதுல தகராறு இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் அந்த அவங்களுடைய முதல் மரியாதை, இரண்டாவது மரியாதை, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கு. அதையெல்லாம் நம்ம ஒழிக்கப்பட்டு ஆல்ரெடி நிறைய கோயில்கள் அது இப்ப கிடையாது. அந்த முதல் மரியாதை கொடுத்த விஷயங்கள்லாம் நிறைய கோயில் அபாலிஷ் பண்ணிட்டான். அதிமுக கவர்மெண்ட்ல அது ஏதோ நம்ம ஒரு சட்டம் போட்டு அதை வந்து காலி பண்ணிட்டோம். இப்ப கிடையாது. நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் கோயில்ல நுழையக்கூடாதுன்னு தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் கிடையாது. ஒரு காலத்துல வந்து இருந்துச்சு. அதைத்தான் பெரியார் வந்து கோயில் உரிமை பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து பாத்தீங்கன்னா போய் மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து அன்னைக்கு உள்ள அந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலுக்கு சமயத்தை கொண்டு நாங்க கோயில் நுழைவு போராட்டம் நடத்தி அவங்களுக்குலாம் அந்த உரிமையை வாங்கி கொடுத்தாரு. பெரியார் பல இடத்துல வைக்கம் போன்ற ஊர்கள்லாம் வந்து போராட்டம் நடத்திருக்காரு. அந்த கான்செப்ட் எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு சமகாலத்துல இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்லாம் ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு அறிவு குழந்தையா வளர்ந்துட்டு இருக்காங்க. அறிவு குழந்தையா கோயிலுக்குள்ள விடவில்லை. அறிவியரசு தலைவராக உயர்ந்த ஒரு சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு போர்சஸ் அந்த அப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல தான் சொல்றேன். நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க நான் இந்தியாவில பேசுறேன், தமிழ்நாட்டுல உள்ள வழிபாட்டு முறையில தான் பேசுறேன். அதோட இந்த ஆன்மீக சப்ஜெக்ட் பேசுறதுனாலதான் பேசுறேன். நீங்க அந்த விஷயத்துல நம்ம வந்து அது ஓவரால் இந்தியாவில டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே திரு காமாட்சன் ஐயா, இப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை இயற்றியவர் கலைஞர் அவர்கள். அந்த சட்டத்தை பிற சமூகத்தினர்லாம் உங்கள்கிட்ட கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வினோதமான ஒரு கேள்வி. அதிமுக ஸ்போக்ஸ் பர்சன் இந்த கேள்வி கேட்கறது எனக்கு வியப்பா அடைஞ்சிச்சு. அதே போல 3 ஆண்டுகள்ல வந்து நீங்க இந்து மதத்தை வந்து இழிவுபடுத்திட்டு இப்ப என்ன வந்து நீங்க முருகருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டம் நடத்தீங்கன்றாங்க. 2 விஷயத்துக்கும் நீங்க பதில் சொல்லுங்க. என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் 67 ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நாங்க எப்பயுமே இந்து பண்டிகைகளை நாங்கள் என்றைக்கும் விமர்சிச்சதே இல்லை. அண்ணா காலத்தொட்டு இப்ப இருக்க மு.க. ஸ்டாலின் ஆட்சி வரை என்னைக்கும் வந்து நாங்கள் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களையோ இந்து கோயில்களையோ நாங்கள் விமர்சிச்சதில்லை. நாங்கள் இந்துத்துவத்தை தான் நாங்கள் எதிரியா தவிர இந்து கோயில்களுக்கு அல்ல. இந்து கோயில்களுக்கு அப்படி இருந்தா இன்றைக்கு அது நம்ம கலைஞருடைய வீட்டுக்கு பக்கத்துல எய்த்த மாதிரி என்ன இருக்கு? கோபாலபுரத்துல கலைஞர் வீட்டுக்கு எய்த்த மாதிரி என்ன இருக்கு? கோவில் தான் இருக்கு. காலையில எந்திரிச்சாலும் அங்க சுப்பிரபாதம் பாடும், ராத்திரி படுக்கையிலயும் பாடும். வீட்டை விட்டு வெளியில வந்தாலே கோவில் தான், பெருமாள் கோவில். சார் இந்துக்கள்லாம் வந்து அசிங்கமான பொம்மைகள் இருந்தாதான் அதெல்லாம் வந்து கோவில் அப்படின்னு சொன்ன திருமாவளவன் அவர்களை வந்து நம்ம கூட்டணிக்குள்ள வச்சுக்கிறோம். அவர் ஒரு மாநாட்டுல சொல்றாரு சனாதன தர்மத்தை வேற இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் நம்ம கூட பாரு அவர் அது அந்த அது வந்து என்ன சனாதனங்கிறது அதுதான், அதை வேற இருக்க வேண்டிய ஒண்ணுதான். அதனால அதை நாங்க
நாங்க ஏற்கிறோம். அமைச்சர் பேசுனதே நீங்களும் பேசுறீங்க. அதாவது கோவில்கள்ல வந்து நிர்வாணமா சிலைகள் இருக்கு அப்படிங்கறது வந்து அதனுடைய கான்செப்ட் புரியாத ஜனம். அவரு கான்செப்ட் புரியணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மதுரையில பாத்தீங்கன்னா அழகர் கோயிலுக்கு போங்க, அங்க நிறைய சிற்பங்கள் இருக்கும். அந்த சிற்பங்கள்ல நிறைய சிற்பங்கள் வந்து உடல் கொள்ற மாதிரி இருக்கும், குழந்தை பெத்துக்கிற மாதிரி இருக்கும், அது மாதிரி காதல் வயப்படுற மாதிரி நிறைய சிற்பங்கள் இருக்கும். இது எல்லோராவுலயும் இருக்கு. இதெல்லாம் வந்து காமசூத்ராங்கிற அந்த அதுக்குன்னே ஒரு புத்தகங்கள்லாம் கூட வந்திருக்கு. இவ்வளவு இருந்துமே இன்றைக்கு வந்து ஒரு 5 வயது குழந்தையும் 6 வயது குழந்தையும் வந்து பலாத்காரம் நடக்கிறது, இதெல்லாம் பண்றது. அது அந்த காலத்துல இதெல்லாம் இருந்தா நடக்காதுங்கிறதுக்காக தான் அவங்க பண்ணி வச்சாங்க. முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் இல்ல, நம்மளை காட்டிலே அவங்க எல்லாம் ஆமா. இத வந்து தவறா பேசுறவர் அப்படி பேசுனதுனாலதானே மகாலை இடிக்கணும், மீனாட்சி அம்மன் கோயில எல்லாம் இடிக்கணும்னு பேசினார்ல. அவர் என்ன கான்செப்ட்ல பேசுவாரு? ஒரு ஆளு 2 மீனாட்சி அம்மன் கோயில்ல இன்னைக்கு எத்தனை லட்சம் பேர் வந்து வழிபடுறாங்க. அதே மாதிரி மகால் வந்து எங்களுடைய முன்னோர்கள் கட்டின கோவில் வீடு. அது அந்த வீட்டை வந்து இன்னைக்கு ஒரு பெரிய மேனமெண்டா இருக்கு. தமிழகத்திலேயே இதுவரை இல்லாத அரண்மனைன்னு ஒண்ணு சொன்னா சுத்தமான அரண்மனை வந்து இன்னைக்கு மகால் ஒண்ணுதான் இருக்கு. வேற எந்த அரண்மனையும் அந்த அளவுக்கு இல்லை. அதாவது கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி. 3 ஆண்டுகள்ல வந்து நீங்க இந்து மதத்தை வந்து எவ்வளவு இழிவுபடுத்திருக்கீங்க? நாங்க இழிவுபடுத்தினதே இல்ல. எங்கேயாவது நாங்க எந்த மாதிரி இந்த கேள்வி வந்து ஆராசா அவர்கிட்ட முன்வைக்கப்படுது. ஏன் வந்து எங்க இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது இல்லை அப்படின்னா, தீபாவளியினுடைய வரலாறு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நடந்ததா, அதுக்கு நாங்க ஏன் வாழ்த்து சொல்லணும், இது ஒரு கற்பனை கதை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்களோட வழிபாடு தானே. அப்ப கிறிஸ்தவர்களும் கேள்வி கேட்பாங்கல்ல, இஸ்லாமியர்களும் கேள்வி கேட்பாங்கல்ல. இல்ல பண்ணி ஒரு விஷயம் வந்து நம்ம டினை பண்ணிடலாம். இல்ல இப்போ தீபாவளி கொண்டாடுறது வந்து நம்ம வந்து யாருக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னாக்க, இலங்கேஸ்வரனை வந்து வதம் பண்ணதுனால அந்த தீபாவளி கொண்டாடுறாங்க. அது ஒரு தமிழ் மனிதன், ஒரு தமிழனை வந்து ஒரு கொலை செய்த ஒரு நாளை வந்து தீபாவளியா கொண்டாடுறதுனால நாங்க எங்களுடைய கட்சியிலையும் சரி நாங்களும் சரி அதை வந்து கொண்டாடுறது இல்லை. அவ்வளவுதான். சரி, இப்போ வெகுஜன மக்கள், உங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய 90% இந்து மக்கள் வந்து அதை வந்து ஒரு மகிழ்ச்சியோட அதை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு உணர்வுகளை மதிச்சு அதுக்குதான் எங்க அரசு ஆட்சியில நடக்கும்போது அவங்களுக்கு போனஸ் தருது, லீவ் விடுது, அவங்களுக்கு தேவையான எல்லா சலுகைகளையும் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு அதிகப்படியான என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு பண்றோம். இன்னைக்கு கூட முதலமைச்சர் வந்து தாய் உள்ளம் கொண்ட முதலமைச்சர் நான் சொல்லும் போதெல்லாம் கேள்வி பண்ணீங்க. இன்னைக்கு ஓராண்டுக்கு இன்னைக்கு பெண்கள் சிறிய பெண்கள் குழந்தை பெற்றுக்கிட்டவங்க ஓராண்டு காலம் விடுமுறை இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. சரியா? ஆகையினால எங்களுடைய முதலமைச்சரை பொறுத்த மட்டும் அவரை வந்து நல்ல ஆட்சி பண்ணணும்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சில இடையூறுகள் வரத்தான் செய்யும், அதையும் தாண்டி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து ராமராஜ்யங்கிறது ஒரு கட்டுக்கதை. அது ஒரு புனையப்பட்ட கதை தான். ராமர் என்பவர் ஒரு புனையப்பட்ட கதாபாத்திரம். அது கம்பனாலையும் வால்மீகியாலும் எழுதப்பட்ட ஒரு புனை கதை. ஆனாலும் நாங்கள் வந்து அது மாதிரி அப்படி ஒரு ராமர் ராஜ்யம் மாதிரி ஒரு ஆட்சியை எங்களுடைய முதலமைச்சர் செய்யறாருன்னு சொல்லி திரு ரகுபதி அவர்கள் சொல்றாரு. ஒரு புறம் வந்து தீபாவளி வந்து அது ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லி நம்ம வந்து புறக்கணிக்கிறோம். இது கட்டுக்கதை இல்ல, இது கட்டுக்கதை வந்து நம்ம ஒரு முன்மாதிரியா வச்சு அவரை போல ஒரு ஆட்சி செய்கிறாருன்னு சொல்லி நம்ம முதல்வரை ஒப்பிட்டு சொல்றோம். அதுவும் கட்டுக்கதை தான். இப்போ இலங்கேஸ்வரன் வந்து அந்த ராமன் வந்து மதம் பண்ணதுதான் வந்து இலங்கேஸ்வரனை அவரு அப்ப அது கட்டுக்கதைங்கிறதுனால தானே தீபாவளி கொண்டாடுறீங்க. அதனாலதான் நாங்க அதுக்கு சொல்றது இல்ல. நீங்க எல்லாமே ஒண்ணு ஒட்டி ஒண்ணுதான். இப்ப நீ வந்து இயேசு கிறிஸ்துவோட பிறப்ப கேள்விக்கு உட்படுத்தலாம். உங்க பகுத்தறிவு வச்சு இயேசு கிறிஸ்து தந்தை இல்லாமல் தாயை வைத்துமே ஒரு அதிசய குழந்தையாக பிறந்தவர் இயேசு கிறிஸ்து அவர்கள். அவர்களுக்கு சொல்லலாம். நீங்க வந்து குரான் நம்புறது இல்ல, குரான் இறங்கிய மாதம் ரமலான்னு சொல்லி அவங்க நோன்பு வச்சு ரம்ஜான் கொண்டாடுறாங்க. அது வந்து நாங்கள் பகுத்தறிவு கொண்டு சிந்திக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய பண்டிகைக்கு நாங்கள் வாக்கு சொல்லக்கூடாது. நீங்க அளவுகளை வச்சீங்கன்னா இந்து மதத்துக்கு வச்சீங்கன்னா அது எல்லா மதத்துக்கும் வைங்க. அதே வந்து சிறுபான்மையினருக்கு ஒரு அளவுகோல், பெரும்பான்மை இந்து சமூகத்துக்கு ஒரு அளவுகோல். இந்து மக்களுக்கு அளவுகோல் இப்ப கிடையாது. இது வானளாவிய ஒரு மதம்.
இந்த இந்துக்கள் வந்து இன்றைக்கு இறைவனுடைய வழிபாடு என்பது 80% மக்கள் இன்றைக்கு வந்து தமிழகத்துல இந்துக்களா இருக்காங்க. அவங்க தெய்வ வழிபாட்டுல இருக்காங்க. என்ன இந்துன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே காலையில எந்திரிச்சு என்ன முருகா முருகான்னு சொல்லி சாமியை கும்பிட்டு நெத்தியில ஊதி தரிச்சு தான் வருவாங்க. ஆகையினால இருக்கலாம், சரியா? அதனால நாங்க வந்து இந்துக்களுக்கோ தெய்வ வழிபாட்டுக்கோ நாங்க குறுக்க இருக்கிறது இல்ல. பெரியாரை நீங்க கொண்டு வந்து இதுல சேர்க்காதீங்க. பெரியாருங்கிறது ஒரு கான்செப்ட். அவருடைய காலங்கிறது 19வது 20வது நூற்றாண்டு முடிஞ்சு போச்சு. இது 21வது பதவி ஏற்கும் போது வாழ்க பெரியார் வாழ்க கலைஞர் அவருதான் எங்களுக்கு குரு. அதுக்காக குரு சொன்னதெல்லாம் நல்லது. அந்த கான்செப்ட் அந்த நூற்றாண்டுக்கு பொருத்தமா இருக்கும். அண்ணா அவர்களே கூட உங்க நாவினால் சொல்ல உங்களுக்கு வந்து தயக்கமா இருக்கு. பெரியார சொல்றீங்க நாடாளுமன்றத்துல, ஒவ்வொரு எம்பியும் பெரியார் வாழ்க கலைஞர் வாழ்கன்னு தான் சொல்றாங்க. அண்ணா பேரறிஞர் அண்ணா யாரும் புரியல. சொல்றேன் கேளியா, அது அந்த நூற்றாண்டுக்கு அவர் சொன்ன கருத்துக்கள் சரியா இருக்கும். இந்த நூற்றாண்டுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா என்னன்னா, பெருவாரியான மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளல. பெருவாரியான மக்கள் ஏற்றுக்கொண்டா அதையும் நாங்கள் ஏற்றிருப்போம். அதனால எப்படி அக்பர் வந்து அவருடைய இதை கொண்டுட்டு வந்தாரோ அதை எப்படி வெற்றி பெறவில்லையோ அது மாதிரி பெரியாருடைய கொள்கை வெற்றி பெறவில்லை. ஆமா, அவரு இங்க பாருங்க, நாங்கெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும் போது அதுக்கு ரொம்ப உயிர் ஜாஸ்தி. நான் சொல்றதெல்லாம் அந்த 50 55 அந்த காலகட்டங்கள்ல பெரியார்னா ரொம்ப. நானே பெரியாரை வச்சு மாநாடு இது கூட்டம் நடத்திருக்கேன், பொதுக்கூட்டம் 67ல, சரியா? அதனால அப்ப இருந்த காலகட்டத்துல என்னதான் நம்ம சிலையை போட்டு உடைச்சாலும் செருப்பு மாலை அணிவிச்சாலும் நம்ம வந்து இந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனா இப்ப விழிப்படைஞ்சிட்டாங்க. செருப்பு மாலையெல்லாம் நாங்க யாருக்கும் அணிவிக்கல. இதெல்லாம் கட்டுக்கதை. நாங்க யாருக்கும் எந்த கடவுளுக்கும் செருப்பு மாலை போடல, சரியா? கடவுளை வணங்குறது அவருடைய கான்செப்ட் படி. இல்லாத ஒன்றை எதுக்குடா வணங்கணும், கற்சலைக்கு எது வணங்கணும் பெரியார் சொன்னாரு. இன்றைக்கு பெருவாரியான மக்கள் அதை விரும்புறாங்க. அதாவது எப்படின்னா, நீங்க முகமதியர்கள் முஸ்லிம்கள் என்ன பண்றீங்க, பிறைய பாத்துக்கிறீங்க, இல்ல சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி கடவுளா வணங்குறீங்க. இவங்க இந்துக்கள் வந்து அதை சிலையா வச்சுக்கிட்டு சூரியனை வந்து கடவுளா வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி சந்திரனை கடவுளா நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நிலத்துக்கும், இப்ப குறிஞ்சி நிலத்துக்கு முருகனையும் இதுக்கும் இந்திரனையும், இப்படி ஒவ்வொரு நிலத்துக்கே ஒரு கடவுளை உண்டு பண்ணி மக்கள் தமிழ் மக்கள் வாழ்றாங்க. அதனால நாங்க இன்றைக்கு மக்களோடு மக்களா நாங்க சேர்ந்துகிட்டு இருக்கோம். இது பிஜேபி சொன்ன மாதிரி நாங்க பிஜேபிக்கு வந்து பயந்து அல்லது பிஜேபியினுடைய கூட்டணிக்கு துண்டு போட்டு நாங்க பண்ணல. பிஜேபிக்கும் எங்களுக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, 100க்கு 100 நம்பலாம். ஓகே, செந்தில் சார், நிறைவான கருத்து. பிஜேபிக்கும் எங்களுக்கும் ஒட்டுமுறையிலே உறவும் இல்லை, அவங்களுக்கு பயந்துலாம் பண்ணல. என்னங்க, எங்களுக்கு வந்து இந்து மக்களுக்கான அந்த உணர்வுகள் நாங்கள் புண்படுத்த மாட்டோம். எங்களுக்கு வந்து இந்துத்துவா தான் எங்களுக்கு சித்தாந்த ரீதியில் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐயா விளக்கம் கொடுத்துறாரு. நிறைவான கருத்து. அதாவது பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவில்னா, கடந்த 3 வருஷமா ஆட்சிக்கு வந்த இந்த 3 வருஷமா ஒன்றிய அரசுன்னு மூச்சுக்கு 300 தடவை சொன்ன விடிய அரசனுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரே நாளில் இரவில் மத்திய அரசு சொன்ன மர்மம் என்ன? ஒண்ணு, அப்படி நாணய வெளியீட்டு விழாவில் வந்து உண்மையிலே நாணய வெளியிடுறது நாங்க வரவேற்கிறோம். அந்த நாணயம் வந்து விழா வந்து மத்திய அரசு வெளியிடுறாங்க. அந்த விழாவை வந்து மத்திய அரசு நடத்தணும். இங்க தமிழக அரசு நடத்த வேண்டிய அவசியம் என்ன? அதனால இது வந்து ஒரு மர்ம கூட்டணி. தங்களுக்குள் ஏற்பட்ட ஊழல் வழக்குகளை அவர் மேல கேஸ் வரப்போகுது. மணல் கேஸ், டாஸ்மாக் கேஸ், அமலாக்கத்துறை வந்து பல அமைச்சர்கள் மீது வந்து கண்காணிச்சு அதிமுகவுக்கு இல்லாத ஒரு நாங்க வந்து பிஜேபியோட கூட்டணி இருந்தோம். நாங்க ஒத்துக்கிறோம். இன்னைக்கு வெளியே வந்துட்டோம்ல, இல்லங்க மறைமுகம்லாம் கிடையாது. இனிமே நாங்க பிஜேபி ஐயா சொல்றதை விட எங்களுக்கு ஒற்றுமில்லை உறவும் இல்லை. பிஜேபி வெளியே வந்துட்டீங்கல்ல, இப்ப எல்லாம் ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு, பிஜேபியோட வெளியே வந்துருச்சு. முன்னாள் அமைச்சர்களுடைய மீதான வழக்குகள்லாம் துருவி எடுக்கப்பட்டு விஜயபாஸ்கர் உட்பட எல்லாரும் சரி சொல்ல நேரிடும். அவங்களுக்கெல்லாம் வந்து சிபிஐ, இடி எல்லாம் வீடு வாசல்ல கதவு தட்டும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஒண்ணுமே சீண்டவே இல்லையே எடப்பாடியாரையோ மற்றவங்க அமைச்சர்களையோ. அப்படி அப்படு கட்டுறவர்களா? பொள்ளாச்சி விவகாரத்துல இருந்து ஒண்ணுமே ஆகலையே. ஒண்ணுமே. விஜயபாஸ்கர் வழக்கு வந்து சார்ஜ் போட்டு கோர்ட்டுக்கு வந்துருச்சு, சம்மன் போயிருக்கு. அது இப்போ பிரச்சனையும் போயிட்டு தான் இருக்கு. அதை நாங்க வந்து லீகலா பேஸ் பண்ண போறோம். சட்ட ரீதியான எங்களுடைய சட்ட வழக்கறிஞர் பிரிவு இருக்கு. அதை நாங்க வந்து சட்ட ரீதியா தரணும். நாங்க இதுக்காக நாங்க பிஜேபியோட வந்து இனிமே நாங்க வந்து மறைமுக கூட்டணிக்கோ கள்ள கூட்டணிக்கோ வாய்ப்பே இல்லை.
நான் தெளிவா சொல்றேன். 2016 மோடி டேடின்னு சொன்னதுல பொய்யா? அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் காலநிலை மாற்றத்தால நாங்க அவங்களோட கூட்டணிக்கு வைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. இப்ப எங்களுடைய இயக்கத்தை, எங்களுடைய கழகத்தை அவர்கள் தொடர்ந்து குழப்பம் ஏற்படுத்தி அழிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அதனால அவங்கள்ட்ட இருந்து வெளியே வந்துட்டோம். நாங்கள் என்னைக்குமே சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலர் இருக்கக்கூடிய கட்சி அதிமுக கட்சி. அதனால இனிமே சிறுபான்மை மக்களுடைய நலன், தமிழுடைய நலன், சமூக நீதி, சமத்துவம் இதையெல்லாம் நம்பிக்கை கொண்ட கட்சி. அதனால இனிமே நாங்கள் பிஜேபி சேர மாட்டோம். நாங்க தமிழர் நலன் கொண்ட கட்சி. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த இந்துங்கிற கான்செப்ட் மறுபடியும் இந்த ஆன்மீக மாநாடு தொடர்ந்து திமுக இந்துக்களை அவமானப்படுத்தவில்லை, வழிபாட்டு முறை கொண்ட தமிழர்களையும் அவமானப்படுத்துச்சு. எங்களுடைய விழாக்களுக்கு தமிழர் தைப்பொங்கலுக்கு வாழ்த்து சொல்றதுல, இது கிருஷ்ணசேதிக்கு வாழ்த்து சொல்றதுல, பொங்கல் இல்லங்க, தைப்பொங்கல் காமனா சொல்லுவாரு தை புத்தாண்டு அப்படின்னு சொல்லுவாரு. உண்மையிலே தமிழருடைய மரபுப்படி சித்திரை 1 தான் புத்தாண்டு. இவர் தை 1ன்னு சொல்லுவாரு. தை 1 ஒரு ஆட்சிக்கு அறிவிப்பாரு. எங்கெங்கெல்லாம் தமிழருடைய வரலாற்றையும் எங்களுடைய வாழ்விலையும் இவங்க மறைக்கத்தான் முயற்சி பண்ணிருக்காங்க. அதனால இந்துக்கள் போர்வையில என்னுடைய தமிழ்நாட்டு வழிபாட்டு முறைகளை தடுக்க கூடாது. எங்களுக்கு நாங்க விடியா முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். ஏன் அதை சொல்றோம், நீங்க அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர்கள் சொன்னீங்கல்ல, அதுவே ஒரு தவறான பிரச்சாரம் தான். அனைத்து ஜாதியினர் இல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க தென் தமிழர்கள் பாருங்க, எல்லா கோயில்களையும் அங்க உள்ள ஐயனார் இருக்கட்டும், எல்லா கோயில்களையும் தலித் எத்தனையோ பேர், நம்ம பட்டியல் சமூக மக்கள் அங்கே பூசாரியா இருக்காங்க, எத்தனையோ வேளாளர்கள் அங்கே பூசாரியா இருக்காங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள் இங்க பூசாரியா இருக்காங்க. இப்படி அனைத்து ஜாதியினரும் அங்க பூசாரியா இருக்காங்க. வழிபாட்டு முறைகள் அவங்களுக்கு ஒரு குலதெய்வம் உண்டு. இப்படி இவர் ஒரு பொய்யான ஒரு சட்டத்தை போட்டு நாங்க அனைத்து அர்ச்சகராக்கிறோம் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட மயநாட்டு சமுதாயத்தை தாக்க கூடாது. அவனும் மனிதன் தான். அவன் தப்பு பண்றதுக்காக தப்பு பண்றவர்தான் தண்டிக்கணும். ஒரு வெஞ்சன்ஸா பிராமணர்கிட்ட கேட்டோம்னா எக்மோர்ல பாருங்க பாடிகார்டு முனீஸ்வரர் கோவில்ல யார் அர்ச்சகரா இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கு கேள்வி. இல்ல உண்மைதாங்க ஐயா, கேளுங்க. தென் தமிழகத்துல பல கோயில்கள்ல பிற்படுத்த சமுதாய பட்டியல் சமுதாயத்தை பூசாரிங்க. அதாவது என்னன்னா HRNC கோயிலுக்குள்ளதான் HRNC நிர்வகிக்கக்கூடிய கோயிலுக்கு தான் அனைத்து ஜாதியினரும் இத ஒரு சாதனையா சொல்லாதீங்க. தனி கோவில்கள்ல இருக்கிறது அது எல்லா ஜாதிக்காரவங்களும் எல்லா கோயில்களுக்கும் பூசாரியா இருப்பாங்க. அது நிறைய தனி கோயில் இருக்கும். இப்ப ஒன்னு முனீஸ்வரன் கோயில் இப்ப நம்ம இதுலயே இருக்குது கிண்டியில, பாதுகாடு முனீஸ்வரன். அது எங்க சம்பந்தி வீட்டுக்கு குலசாமி. அது அவங்க அதை கும்பிடுறாங்க. ஆனா நாங்கெல்லாம் யாரு பெருமாளை நாமம் போடக்கூடியவங்க பெருமாளை கும்பிடுறவங்க. ஆனா முனீஸ்வரனை கும்பிடுறோம். இது ஒவ்வொரு காலகட்டங்கள்ல ஒவ்வொரு குடும்பத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு அவங்கவுங்க அந்த சாமி இந்த சாமின்னு கும்பிடுறாங்க. அதுக்கு அவங்களே பூசாரி. வேற வெளியில இருந்து பூசாரி வரமாட்டான். இவங்க குடும்பத்திலேயே யாராவது மூத்தவங்க ஒருத்தர் இருப்பாரு, அவரே அந்த பூசாரித்தனம் பண்ணுவாரு. இந்த கல்யாணங்கள் கூட எங்க குடும்பங்கள்ல எங்கெல்ல மூத்தவர் வயசானவங்க யாரு இருக்காங்க கல்யாணம். இதுல என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா, இப்ப பொது கோவில்களா இருக்கு இல்லையா, இப்ப மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் அந்த மாதிரி கோயில், நடராசர் கோவிலா இருக்கட்டும், இது மாதிரியான கோவில்கள்ல எல்லா சாத்தியமும் அர்ச்சகராகக்கூடிய வாய்ப்புகள் அங்க இருக்கா அப்படின்ற கேள்வியும் அதுக்குதான் இப்ப கொண்டு வந்திருக்கு. HRNC கோயில் நான் சொன்னேன். HRNC கோயிலுங்கிறது சட்டத்துல இருக்கு, நடைமுறை சாத்தியம் இருக்கு, நடைமுறை சாத்தியம் இருக்கு. இப்ப ஒரு கோர்ட்ல போட்டு ஸ்டே வாங்கினா அந்த ஸ்டே தள்ளுபடி ஆயிடுச்சு. அதனால இப்ப எல்லா கோயில்கள்லயும் இருக்காங்க. ஓகே, நிறைவா ஒரே ஒரு சுருக்கமாக ஒரே ஒரு இது மட்டும், இந்த முருகர் மாநாடு நடத்துறதே நீங்க சீமானுக்கு பயந்து தான் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி சீமானே பல பிரஸ் மீட்ல குறிப்பிட்டிருக்காரு. நிறைவான கருத்து அதற்கான நான் என்ன சொல்றேன், ஏன்னா நான் வேல் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எல் முருகன் அவர்கள் எடுத்தாரு. அப்புறம் பிறகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வேலோட எடுத்து போஸ்ட் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அதை குறிப்பிட்டு இருந்தேன். நான் 86ல மதுரையில திருப்பரங்குன்றத்துல தங்கத்துல வேல் செஞ்சு மூப்பனாரு அப்ப இருந்த ராம்பாபு தங்கத்தினாலான வேல். ஆமா, எத்தனை கிலோ இருக்கும்? அது கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோவோ என்னமோ. 2.5 கிலோ தங்கத்துல ஒரு வேல் செஞ்சு நாங்க ஊர்வலமா எடுத்து கொண்டுட்டு போய் திருப்பரங்குன்றத்துல வச்சு, நானும் தான் அன்னைக்கு இருந்தேன், மூப்பனாரு நாங்கெல்லாம் ஓப்பன் ஜிப்ல போய் தான் பண்ணணும். சரியா? அதனால இது நான் தான் பண்ணேங்கிறதெல்லாம் இல்ல. யாரு அந்தந்த காலகட்டத்துல நீங்களும் சொல்றீங்க, நானும் சொல்றேன், ஐயாவும் சொல்றாங்க, யாரு வேணாலும் பேசலாம். ஏற்புத்தக்கா இருக்கு. ஐயா ஒரு இறை மறுப்பாளர்,
இங்க பாரு, நான் எனக்கு வந்து இறை மரப்பாளர்னா ஊரோட ஒத்து போகணும், ஊரோட ஒத்து இல்ல போகல. இல்ல அதுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்து இப்ப நீங்க தவறா நான் மறுபடியும் திமுக ஏன் வந்து நான் அட்டாக் பண்றேன்னா, இந்த இந்துங்கிற போர்வையில எங்களுடைய வழிபாட்டு முறையவே நீங்க கொச்சைப்படுத்துறீங்க. நாங்க இந்துங்கிறது எங்களுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுதான். எங்களுக்கு தமிழர் வழிபாட்டு முறைக்கு 10,000 வருஷம் 20 வருஷம் வந்து வரலாறு இருக்கு. எங்களுடைய கோயில்களுக்கெல்லாம் ஒரு 20,000 வருஷம் 10,000 வருஷம் நீங்க வந்து உத்தரவாத சமூக சிவன் கோயிலா இருக்கட்டும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலா இருக்கட்டும், ராமேஸ்வரமா இருக்கட்டும், ஸ்ரீரங்கமா இருக்கட்டும், இப்படி பெரிய பெரிய கோயில்கள்லாம் மன்னர்கள் ஆட்சி காலத்துல கட்டப்பட்டது ஐயாவுக்கு தெரியும். இதற்கும் இந்து மதத்திற்கும் என்ன சமம்? இந்த இந்துங்கிற வார்த்தை ஒரு 1000 வருஷம், இதை வச்சு எங்களை கொச்சைப்படுத்தாதீங்க. இது எங்கள் தமிழர், எங்கள் வழிபாட்டு முறைங்கிறது தமிழர்களுக்கான உரித்தானது. வழிபாட்டு முறையே தமிழர்களுக்கு தான் தோன்றுச்சு. தமிழ் நிலம் முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த மாதிரி இதெல்லாம் தோன்றுச்சு. இந்த வழிபாட்டு முறைகளை கொச்சைப்படுத்தாதீங்க அப்படிதான் சொல்றேன். இந்துங்கிற வார்த்தைக்கு சுருக்காதீங்க. இதே கேள்வி வந்து ரெட்டமலை சீனிவாசன் அவர்கிட்ட முன்வைக்கும் பொழுது இந்து சைவம் அப்படின்னு அவரே குறிப்பிட்டிருக்காரு, நம்ம வரலாறுல பார்க்கிறோம் இல்லையா? இல்ல கண்ணு, இந்து இங்க பாரு, சைவம்னாலும் சரி வைணவனாலும் சரி எல்லாமும் வந்து அந்த முறை வந்து இறைவனை வழிபடக்கூடிய முறைகள். சைவங்கிறது வந்து யாரு? சிவன். வைணவங்கிறது யாரு? பெருமாள். அவ்வளவுதான். பெருமாள் இவங்க இதை வந்து இந்த பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் மன்னர் திருமலை நாயக்கருடைய காலத்துல மதுரையில இவருக்கு வந்து யாருக்கு? சிவனுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் ஆகும்போது அவருடைய சகோதரரா யாரை கொண்டு வர்றாங்க? அழகுமலையில இருந்து பெருமாளை கொண்டு வந்து அவர் தான் சீதனம் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்றாங்க. அது மத ஒற்றுமை, நல்லிணக்கம். அதே மாதிரி அப்படி வந்த பெருமாள் திரும்ப எங்க போறாரு? நேரம் வண்டியூர் போய் அங்க இருக்கக்கூடிய துலுக்க நாச்சியாருடைய வீட்டுல தங்குறாரு. ஆகையினால அவர் அங்க தங்கி மறுபடியும் அவர் கோயிலுக்குள்ள போகாம அவர் வந்து துல்கநாச்சார் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாரு, தீண்டத்தகாத வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லி அவரை சாமிய வெளியிலேயே வச்சிருவானுங்க. அது தெரியாது உனக்கு. அங்க வச்சுட்டு ஆடி பெருக்குக்கு தான் வந்து தீர்த்தம் ஆடி மறுபடியும் கோயிலுக்குள்ளேயே கொண்டு போவாங்க. தீட்டு கழியும். ஆடி பெருக்குக்கு தான் தீட்டு கழியும். சோ இதெல்லாம் வந்து அந்த காலத்துல மக்கள் ஒற்றுமைக்காக வைக்கப்பட்ட ஒரு ஏற்பாடுகள் தான் அது. அந்த காலத்திலே வச்சிருக்காருன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க. அத வந்து அதாவது கண்ணு, மனிதன் வந்து சுகமா வாழணும், அதுக்கு என்ன தேவையோ அதைத்தான் செய்யணும், அதுக்கு மார்பா செய்யக்கூடாது. மதத்தை வச்சு இன்றைக்கு அரசியல் பண்ணதுனால இன்றைக்கு ஒன்றிய அரசு திரும்ப 3வது முறை ஆட்சியை பிடிச்சு ஆண்டுகிட்டு இருக்கு. ஆனா இங்க நாங்க அந்த வழியில போகல. நாங்க வந்து முருக கடவுளை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா, முருகன் முருகன குடும்பத்துக்கு முழு உரிமை இருக்கு. நீங்க இந்த திடீர் பாசம் தான் இதனால வந்து தமிழ் கடவுள்களை வந்து நீங்க இழிவுபடுத்தி பேசுனீங்க. எங்க விழாக்களுக்கு வந்து வாழ்த்து சொல்றதுல இன்னைக்கு திடீர்னு ஒரு பாசம். இந்த பாசத்துக்கு காரணம் உங்களுக்கு இந்த திடீர் கூட்டணி தான், கள்ள கூட்டணி தான். எதிர்காலத்துல வந்து பிஜேபியோட வந்து கூட்டணி வைக்கணும். அதற்கு முருகனுக்கு மாநாடு நடத்தினா பிஜேபி வந்து சமாதானம் அடையும், நம்மளை கூட்டணியில சேர்த்து வாழ்ற உங்களோட இந்த கான்செப்ட்ல தான் நீங்க இந்த மாநாடு நடத்துறீங்க. உங்க புழு மூட்டை போதும், இவ்வளவு நேரம் அவுத்து விட்டது. பல்வேறு விவகாரத்து சம்பந்தமாக இந்த முருகர் மாநாடு பல அரிய தகவல்களை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு மிகுந்த நன்றிகள்.